ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்தேன், எப்படி லட்சக்கான வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, லாரி, பஸ்ஸு, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக சேனலை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், சரி ஒரு ஃபன்னாக இருக்கட்டும் அப்படின்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. சரி ஓகேங்க, யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் யாரோனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருமே க்ரோத் ஆகி மேலே போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது கொஷின் மார்க் தான். சரி ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் நீங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களோட கண்டென்ட் வச்சு தான் அதாவது சேனலே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வீடியோஸ் போட்டு வியூஸ் போகல அப்படின்னா ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான். நிறைய யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வியூஸ் போகிறது அப்படின்ட்டு சொல்லி நிறைய வீடியோஸ் அது வியூஸ் போகிறது சொல்லி வீடியோஸ் போடுறாங்க. அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போகுது. ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ போடுறவங்களும் வியூஸே வந்து பார்த்தீங்கன்னா போக மாட்டேங்குது. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு தாங்க. நீங்கள் வந்து ஒரு 10 சேனலில் பார்த்துட்டு வந்து நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அது தப்புன்னு நான் சொல்லலை, அது கரெக்டு தான். நீங்கள் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வேணானே சொல்லலை. ஆனால் அந்த டாப்பில் இருக்க 10 சேனலை பார்க்குறீங்க இல்லையா, அதுக்கு கீழே இருக்க 10,000 சேனல் வியூஸே போகாமல் இருக்குது. அதை யாருன்னா பார்க்குறீங்களா? யாருமே பார்க்க மாட்டீங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக நம்ம பார்க்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ சேனல் வந்து ட்ரை பண்ணுறாங்க, பட் காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய ஃபீல்டு வந்து பயங்கரமாக வீடியோஸ் போடுறாங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. அது என்ன கொஸ்டினா, நம்ம போடுற கண்டென்ட் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படி இல்லை நானும் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நானும் வீடியோ போடுறேன்னு போட்டால் யாருங்க பார்க்குறது? ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் யார் வீடியோஸ் பார்க்குறீங்க? நீங்கள் யூடியூப்பில் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 20-30 வீடியோஸ் பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு வீடியோவை எதுக்கு பார்க்குறீங்க? ஒரு தேவை இருக்கிறதுனால தான் அந்த வீடியோவை நீங்கள் போய் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் போடுற வீடியோவும் ஒரு தேவை இருந்ததுன்னா ஒருத்தவங்க வந்து பார்ப்பாங்க. ஒரு டெக் சேனல், ஒரு குக்கிங் சேனல், ஒரு ஃபுட்டு விளாகு, ஒரு எதுவாக இருந்தாலும் ஒரு தேவைன்ற பட்சத்தில் தான் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போகும். அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லலாம். யார் கேட்க போகிறாங்க? நான் ஒர்க் பண்ணுறேன், நான் சொல்லுவாது. சரி, இந்த 5 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அச்சீவ் பண்ணேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. நான் வந்து பெருசாக எஃபர்ட் போட்டனாலும் வந்து சொல்ல முடியாது. ஏதோ கொஞ்சம் எஃபர்ட் போட்டதுக்கு ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் போயிருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு யூடியூப் சேனலை க்ரியேட் பண்ணுறீங்க, கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு மானிட்டைஸ் பண்ணுறீங்க. மானிட்டைஸ் பண்ண பிறகு அந்த சேனலில் ஆர்வக்கோளாராக வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீரியல் இல்லை சம்திங் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, நம்ம சேனலில் போட்டால் காசு வரும் அப்படின்ட்டு அடுத்து உங்கள் கிளிப்பை ஆட்டியை போட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். காப்பிரைட் கிளைமு, அடுத்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, 3 ஸ்ட்ரைக்கு இருந்தால் சேனலே காலி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் யார் ஆரம்பிக்கிறாங்கன்றதுலாம் முக்கியம் இல்லை. எந்த ஒரு ஃபீல்டுலையுமே சர்வே பண்ணுறது தான் ரொம்ப ஃபஸ்ட்டு பாயிண்ட். வந்து நீங்கள் சர்வே பண்ணணும். நீங்கள் வந்து இன்றைக்கி இல்லைனா கூட நீங்கள் ஒரு நாள் பல லட்சம் வியூஸ் வந்து அசால்ட்டாக கொண்டு வரலாம், பல லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் அசால்ட்டாக வருவாங்க. அதுக்கு வந்து நம்ம அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நிற்கிறது தான் என்னை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. ஃபஸ்ட்டு நம்ம கிடைச்ச ஒரு புதையலை வந்து பாதுகாக்கணுமோ கோச்சு, அதை வந்து அந்த புதையலை எடுத்து அதை விற்று அதை இன்னொரு புதையலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாற்றக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து அந்த சேனலை வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு ஒரு சேனலில் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி பாதுகாக்கிறதுன்ற ப்ரொசீஜர்ஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். யூடியூப்பை பொறுத்தளவு அடுத்தவங்களோட இமேஜ், அடுத்தவங்களோட வாய்ஸு, அடுத்தவங்களோட மியூசிக்கு, அடுத்தவங்களோட வீடியோ கிளிப்பு, அடுத்தவங்க எதையுமே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இதில் ஃபேர் யூஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது யூஸ் பண்ணலாம் தான், பட் நான் அதை கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண மாட்டேன். பேக்ரவுண்டில் மியூசிக் இருக்காது. நான் வந்து ஒன்றா வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து போடுவேன். அது என்ன வியூஸ் போதோ அதுக்கான ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா வரும். நம்ம ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். இப்போ நிறைய சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இந்த பேக்ரவுண்டு, பிஜிஎம் இதெல்லாம் யூஸ் பண்ணாமலும் இன்றைக்கி டாப் லெவலில் இருக்காங்கன்னா அவங்க போடுற கண்டென்ட் தான் காரணம். கிட்டத்தட்ட இந்த வீடியோ 4 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போது. நான் மறுபடியும் சொல்கிறேன், யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் போடுற கண்டென்ட்டை ஸ்ட்ராங்காக போடணும். நீங்கள் வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க நீங்கள் ரெகுலராக வீடியோ போடணும் அப்படின்ட்டு. அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாலும் நச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா போடணும். 1 மந்த் ஒரு வீடியோ கொடுத்தீங்கனாலும் நீங்கள் போடுற வீடியோ கரெக்டாக இருந்தால் வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா போகும். ஸோ அதெல்லாம் தெரியாத நானும் வீடியோ போடுறேன், நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா வீடியோ கட்சி வரைக்கும் போட்டுனே தான் வந்து ஒரு ஸ்டேஜில் வெறுத்து போயிட்டு நீங்கள் அப்புறம் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா போடாது விட்டுருங்க. இதுமாதிரி நிறைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன். ஸோ யூடியூப் வந்து நீங்கள் பார்ட் டைமில் பண்ணுறீங்க இல்லை ஃபுல் டைமில் பண்ணுறீங்க, இல்லை அது உங்களோட விருப்பம். அதாவது இப்போ ஃபுல் டைமில் பண்ணுறாங்கன்னா இப்போ ரெவன்யூ அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அவங்க அப்படியே ஃபுல் டைமாக எடுத்து அதில் பண்ணிட்டு போயிடுவாங்க. பார்ட் டைமாக பண்ணுறவங்களுக்கு ஓரளவு பெட்டராக ரெவன்யூ வருது, எனக்கு சைடில் கேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன், அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம், தப்பே கிடையாது. நீங்கள் வந்து எந்த கண்டென்ட்டு போடுறீங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்கள் சேனல் இருக்குது. உங்கள் சேனலை பேஸ் பண்ணி தான் உங்கள் ஆடியன்ஸ் இருக்காங்க. உங்கள் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்கள் ரெவன்யூ இருக்குது. அங்கே போனால் இங்கே போனால் கடைசியில் எங்கேன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்.
சரி ஓகே, நானும் வந்து பார்த்திங்கன்னா பேசணும்னு நினச்சி பேசணும்னா பேசினே இருப்பேன். 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. சரி இன்னொரு 3 நிமிஷம் பேசிடலாம், காசாக பண்ணணுமா ஃப்ரீ தானே அப்படின்ட்டு. நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போ ஷார்ட்ஸ் வந்து போடலாம். நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து போட்டிங்கன்னா ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா வராது. ரெவன்யூ வந்து வரும், ஆனால் ரொம்ப கம்மியாக வரும். நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு அதில் வந்து நீங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் பண்ணலாம். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ ஒரு அனிமல்ஸ் கேட்டகரியில் ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் அனிமல் தான் வந்து விரும்புவாங்க. ஆனால் நீங்கள் அனிமல்ஸில் வந்து ஷார்ட்ஸ் போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கிட்டு வியூஸை வாங்கிட்டு உங்களுக்கு வாட்ச் ஹவர் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணலாம். ஆனால் நீங்கள் போடுற கேட்டகரியை பொறுத்து தான் உங்கள் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. திடீர்னு நான் அனிமல்ஸாக போட்டுன்னு வந்து திடீர்னு குக்கிங்கில் போனீங்கன்னா யாருங்க பார்ப்பாங்க? அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்லுறதுனா ஒரு தனி டேலண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். அதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும். யூடியூப்பில் சும்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நானும் வீடியோ போட்டேன்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும், ஒரு கண்டென்ட்டுக்காக வேர்வை சிந்தி வந்து பார்த்திங்கன்னா உழைக்கணும். ஆக்சுவலாக என்னோடய சேனலில் நேற்று முந்தானேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், வேர்வை சிந்தி ஆக்சுவலாக உழைச்சி அது ஒரு 1000 வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. ஸோ ரொம்பவே மகிழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இது மாதிரி நிறைய அனுபவங்களை நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கினேன். நம்ம ஒரு கண்டென்ட்டை நீங்கள் கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் அது யூடியூப்பில் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு கண்டென்ட் இல்லாத கண்டென்ட்டை நீங்கள் கண்டென்ட்டாக மாற்றி போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட் யாரும் பார்க்க மாட்டாங்க. மறுபடியும் புரியலையா? சரி மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கலங்க, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புரியும். ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சில பேர் வந்து யூடியூப்பில் பிகினிங்கில் உள்ளே வந்துட்டு எனக்கு நிறைய வீடியோஸ் போட்டு எனக்கு வந்து வியூஸே போகல அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பீங்க. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஏதாவது கிடைச்சதை வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா வந்து பார்த்திங்கன்னா பண்ணி போடுறேன். ஒரு ஸ்டைலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணி பண்ணால் இன்னும் வந்து பெட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கேட்குறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணலாங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் எங்கன்னா சுற்றுவோம் அப்படின்னா விளாக் அந்த மாதிரி போடலாம். புதுசாக போடணுங்க. அரைச்சமாகவே அரைச்சா அது ஆல்ரெடி அரைஞ்சி போச்சு. நம்ம புதுசாக எடுத்துன்னு வந்து அரைச்சா தான் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு டைம் சுட்ட வடையை மறுபடியும் சுட்டால் அது டேஸ்ட் நல்லா இருக்குது. அந்த மாதிரி தாங்க புதுசாக சுட்டுனே இருந்தால் தான் யூடியூப்பில் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துனே இருக்கும். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து 2025 வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணி போடுறேன். ஐ திங்க் பார்ப்போம். இதுக்கப்புறமாச்சும் என்னோடய சேனலில் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணி சர்வே பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணி கொஞ்சம் பெட்டராக க்ரோத் ஆகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் பார்க்கலாம். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தாங்க. கண்டென்ட் இல்லைன்னா அங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. கன்சிஸ்டன்சி கூட முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் கூட சும்மா ஒரு வீடியோ நச்சுன்னு போட்டிங்கன்னா அடுத்த மாதம் போட்டாலும் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படி தாங்க. சரி ஓகே, நான் இன்னும் பேசணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நிறைய வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே போவேன். கேட்குறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போயிடுச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மை ஜேர்னரி அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா பண்ணுங்கள், இல்லைனா ஆக்சுவலாக விட்டுருங்க. சரி ஓகே, டாட்டா, பை பாய்.